ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு அல்டிமேட்டான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே பார்த்தோன்னா நம்ம ரம்யா ரியா வீட்டுக்கு வந்ததும் திங்ஸ் எல்லாம் போட்டு கண்ணா பின்னான்னு உடைச்சிட்ருக்காங்க. அப்போ நம்ம ரியா ரம்யா, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இவ்வளோ கோவப்பட்டு திங்ஸ் எல்லாம் போட்டு உடைச்சிட்ருக்க? பின்ன அந்த மீனாட்சி மைத்லி என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த தீபாவுக்கு நான் காதல் தூதுவராக இருக்கனான்னு இன்னும் ரொம்ப அசிங்கமாக பேசினதும் இல்லாமல் கிண்டல் பண்ணி சிரிச்சாங்க. அவங்க யாரையினா சும்மா விட மாட்டேன் அப்படின்னது. ஓஹோ, அவ்வளோக்கு அவங்களுக்கு தைரியம் வந்துடுச்சா? சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும், விடு. இங்க பாரு, அதெல்லாம் விட்டுட்டு நீ டென்ஷன் ஆகாத. இப்போ அந்த தீபாவை பழி வாங்குறதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு, அதை மட்டும் சொல்றேன், எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு ரியா சொன்னதும் உடனே நம்ம ரம்யாவும் சரின்னு சொல்றாங்க. அப்போ ரியா அவங்க திட்டத்தை சொல்றாங்க. அது என்ன இதுன்னு நமக்கு காமிக்க இல்லை. இதுக்கிட்ட ரம்யா ரொம்ப சந்தோஷப்பட்டு, வாவ் சூப்பர் ஐடியா, ஆனால் நீ இப்படி ஒரு ஐடியா சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, யாருக்கும் சந்தேகமும் வராது. கார்த்திகை கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறமா தீபா இருக்க போறதும் இல்லை அப்படின்னு ரம்யா சொன்னதும், அதான் நம்ம ரெண்டு பேரும் கூட்டாணி ஆயிட்டோம்ல, இனி திட்டம்லாம் பக்காவா இருக்கும் அப்படின்னு ரியா பேசிட்டு இருக்காங்க. இதே டைம் அன்னைக்கு நைட் ஆகுது. ஸோ நம்ம மீனாட்சி ரூமில் தீபாவும் கார்த்தி ரூமில் ஆனந்தும் தூங்க போகிறாங்க. அப்போ நம்ம கார்த்தி ரூமில் இருக்கும்போது ஆனந்த் அவங்க தலையின பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு வராங்க. என்னன்னா இனிதானா படுக்க போற அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா கார்த்தி, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நீ பிரச்சனை இருந்தன்னு சொன்னாலும் நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அம்மா ரெண்டு பேரையும் தனித்தனி ரூம்ல தான் தூங்க சொல்லியிருக்காங்க. அதனால நான் இனிமேல் உன்னோட ரூம்ல தான் கல்யாணம் ஆகும் வரைக்கும் இங்க பாரு, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, ஆனா இதுல என்ன பிரச்சனை இருக்கு, நீ தாராளமா தூங்கலாம். சரி கார்த்தி, நிறைய விளைவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கும், பாத்துக்கோ அப்படின்னுட்டு ஆனந்த் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து மீனாட்சி கார்த்தி ரூம் கதவை தட்டினதும் உடனே கார்த்தி வெளியில போய், சொல்லுங்க அண்ணி இந்த விஷயம். கார்த்தி, இந்தாங்க இந்த பஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னதும், எதுக்கு அண்ணி? இப்ப புரியாது கார்த்தி, போக போக புரியும், வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதும் உடனே கார்த்தி புரியாம, எதுக்கு இவங்க பஞ்சு கொடுத்துட்டு போறாங்க அப்படின்னுட்டு நேரா ஆனந்த் பக்கத்துல இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம மீனாட்சி ரூமுக்கு போனதும் நம்ம தீபா கூட தூங்குறதுக்காக நடுவுல தலையணைய வச்சதும் உடனே தீபா அக்கா என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு தூக்கி எறிஞ்சதும், தீபா நீ கொஞ்சம் கஷ்டப்படுவ தீபா, இப்ப புரியாது, நான் தூங்குனதுக்கு அப்புறமா புரியும் அப்படின்னுட்டு தீபா படுத்து நம்ம மீனாட்சி படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தீபா யோசிச்சுட்டு இருக்காங்க, அவருக்கு இப்போ என் நினைவு இருக்குமான்னு தெரியலையே. சரி, நானும் அவரை பிடிச்சி யோடி போட்டோவா அவருக்கு ஃபர்ஸ்ட் அனுப்பலாம் அப்படின்னுட்டு போன்ல போட்டோ இருக்கான்னு தேடுறாங்க. தீபா பார்த்தா போட்டோவை காணும். இந்த அம்மா கிட்ட நம்ம போட்டோ அனுப்ப சொன்னோமே, ஆனா இவ போட்டோ அனுப்பாம விட்டுருக்கா போல அப்படின்னுட்டு உடனே நம்ம தீபா என்ன பண்றாங்கன்னா ரம்யாவுக்கு போன் அடிக்கிறாங்க. என்ன இவ எந்த டைம்ல போன் அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா போன் எடுத்து சொல்லு தீபா, என்ன விஷயம் அப்படி. இந்த பக்கம் நம்ம தீபா அம்மோ உன்னை டிஸ்டர்ப் பண்றதுக்கு சாரி அம்மோ, இங்க பாரு நானும் அவரும் போட்டோ பிடிச்சோம்ல, அந்த போட்டோவை அனுப்பி விடுறியா அப்படின்னு தீபா கேக்குறாங்க. என்னடி இந்த டைம்ல அவசரமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா அம்மோ, அவர் இப்போ தூங்காம இருப்பார் இல்லையா, அதான் அவர் என் நினைப்புல இருக்காரான்னு செக் பண்றதுக்கு, அவரை சந்தோஷப்படுத்துறதுக்கும் என்ன மிஸ் பண்ண வைக்கிறதுக்கும் எங்க போட்டோவை அனுப்ப போறேன் அப்படின்னதும் உடனே ரம்யா டென்ஷன் ஆகிட்டு அதுக்கப்புறமா ஃபோட்டோஸை அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா நம்ம தீபா கார்த்திக்கு ஃபோட்டோவை அனுப்பினதோ கார்த்தி ஃபோட்டோ பார்த்து சந்தோஷப்படுறாங்க. எங்க நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எடுத்த ஃபோட்டோ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டதும் கார்த்தியும் நைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, ஆமாம் நான் உங்களை மிஸ் பண்ணுறேன், நீங்கள் என்ன மிஸ் பண்ணுறீங்களா? அடப்போங்க, என்னங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு தூக்கம் வருது, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஃபோனை வச்சுட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிட்ட தீபா இவருக்கு சுட்டு போட்டாலும் ரொமான்ஸ் வராது, என்ன மனுஷன் அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு தீபா தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அப்படியே மீனாட்சி கையை காலை தூக்கி போடுற மாதிரி இருக்காங்க. என்ன இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, அதனால தான் சென்டரில் தலையணி வைக்க சொன்னாங்க போல இருக்கு அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு தீபா தூங்க முடியாமல் வெளியில் ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க. இதே டைம் நம்ம கார்த்திக்கு தான் காமிக்கிறாங்க. கார்த்தி தூங்கலான்னு எடுக்கும்போது நம்ம ஆனந்த் செம்மையா அந்த இடத்துல குரட்ட விடுறாங்க. அடப்பாவி, அதான் அண்ணி என்கிட்ட இந்த பஞ்சு தந்துட்டு போய்க்கா, டே என்னடா பண்ணிட்டு இருக்க, எழுந்துடா அப்படின்னு சொல்லி கார்த்தி அல்டிமேட்டா காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனந்த் விடாம குரட்டி அடிச்சிட்டு இருக்காங்க. டே அண்ணா ப்ளீஸ் டா, அண்ணா ப்ளீஸ் தயவு செய்து விடாதடா, நான் பாவம்டா, என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கார்த்தி பாக்குறாங்க. ஆனந்த் விடுற மாதிரி இல்லை. உடனே அந்த இடத்துல இருந்து ரூமை விட்டு வெளியில வந்துடுறாங்க. சி மனுஷன் ஆய்வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தா
தீபா நிற்காங்க. எங்க இந்த டைமில் தூங்காமல் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவாங்க எனக்கு உங்கள் நினைப்பு வந்துருச்சா, அதான் வந்தேன். உங்களுக்கும் என்னோட நினைப்பு வந்து தானே வெளியில் வந்தீங்க. அட போங்க, ஆனால் கொரட்டை விட்டுட்டு இருக்கான், என்னால் தூங்க முடியலைங்க, அதான் வெளியில் வந்துட்டேன். இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பார்த்தீங்களா நம்ம 2 பேரும் இப்படி ஃபர்ஸ்ட் டைம் பொண்ணு பார்த்து பேச வச்சு தனியாக மீட் பண்ண போது ஒரு கிக்கா இருக்குல்ல. அட போங்க, எனக்கு பக்குனே இருக்கு. அவன் என்னன்னா அங்கே குரட்டு விட்டுட்டு இருக்கான் அப்படிங்கிறது. சரிங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஆமாம் உங்களுக்கு சாப்பாடு செஞ்சுட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. இல்லைங்க பால் போட்டுட்டு வரட்டுமா? ஐயோ அவனை விட இவங்க இன்சியாக இருக்காங்களே, எனக்கு ஐஸ் வேணும், அதுவும் குல்ஃபி ஐஸ் வேணும், வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு காட்டி வந்து டென்ஷனாக ரூமுக்கு போயிடுறாங்க. அப்போது தீபா வந்து யோசிக்கிறாங்க, ஐயோ இவர் குல்ஃபி கேட்டிருக்காரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம காட்டி உள்ள வந்ததும் விடாமல் குரட்டி அடிக்கிறாங்க. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, எலும்புடா தடி மாடு, பழைய சொத்தை தின்னாதுன்னு கேட்டா கேட்குறியாடா அப்படின்னு சொல்லி காட்டி உதைச்சி விட்டதும் காட்டி என்ன காட்டி அப்படின்னு கேட்குறாங்க. டேய் என்னடா நீ இப்படி குரட்டை விடுற? எனது குரட்டையா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, என்ன பார்த்து சொல்கிற, போ காட்டி தூங்கு அப்படின்னதும் அடப்பாவி டே அண்ணா ப்ளீஸ்டா எழுந்துடா அப்படின்னு சொல்லி காது கிட்ட கத்திட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா தீபா என்ன பண்றாங்கன்னா ரம்யாவுக்கு ஃபோன் பண்றாங்க. ரம்யா நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஐயோ என்னடி இந்த டைம்ல ஃபோன் பண்ற? அவன் எனக்கு குல்ஃபி வாங்கி கொடுக்குறியா? அடி பாவி, இந்த நடுராத்திரில எழும்பி குல்ஃபி கேட்குற பைத்தியம் ஆடி நீ அப்படின்னு ரம்யா திட்டுறாங்க. ப்ளீஸ் அம்மோ, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லையா, என் ஹஸ்பண்ட் என்கிட்ட குல்ஃபி கேட்டாரு, நான் குல்ஃபி வாங்கி கொடுத்து அவரை கவர வேணாமா, ப்ளீஸ் வாங்கி கொடு அப்படின்னு வச்சு தோலடி வாங்கிட்டு வரா அப்படின்னுட்டு ரம்யா நடுராத்திரில் எழுந்துருச்சு 2 குல்ஃபி வாங்கிட்டு வந்து தீபாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே தீபாவும் குல்ஃபியை வாங்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னதும் ரம்யாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் தீபா என்ன பண்ணுறாங்கன்னா கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ கார்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோனை அட்டென்ட் பண்ணிட்டு நம்ம ஆனந்த் கார்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஹலோ அப்படின்னு கத்துறாங்க. டே கார்த்தி தள்ளி நின்று ஃபோன் பேசுகிறான் அப்படின்னு சொன்னதும் டே எழுந்துடா படுக்காடா எழுந்துரி அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. எங்க கொஞ்சம் வெளியில வாங்க அப்படின்னு தீபா சொன்னதும் படுறா நல்லா படு அப்படின்னு திட்டிட்டு கார்த்தி வந்து நேராக வெளியில வந்துடுறாங்க. என்னங்க இப்போ நீங்க குல்ஃபி கேட்டீங்களா, டொட்டோடாய் உங்களுக்கு குல்ஃபி வாங்கிட்டேன் அப்படின்னு தீபா சொன்னதும் கார்த்தி வந்து எப்படிங்க வாங்கினேன்? அதுவா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கால் கடுக்க நடந்து போய் வாங்கிட்டு வந்தேங்க. யாரு நீங்க எனக்காக வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கார்த்தி கேட்டதும் ஆமா என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நான் கன்ஃபார்மா சொல்லுவேன். இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லட்டுமா? உங்க ஃப்ரெண்ட் ரம்யா தான் உங்களுக்கு குல்ஃபியை கொடுத்துட்டு போனதை நான் பார்த்தேன் அப்படின்னதும் அச்சோ பார்த்தீங்களா அப்படின்னு தீபா வந்து கியூட்டா பேசுறாங்க. சரிங்க குல்ஃபியை கொடுங்க அப்படின்னு குல்ஃபி வந்து 2 பேரும் சாப்பிட்டுக்கிறாங்க. தீபா வந்து குல்ஃபியோடைக்கு அவதிப்பட்டு இருக்காங்க. அப்போ காட்டி வந்து நல்லபடியா கொதை பிரிச்சு கொடுக்குறாங்க. இந்த பக்கம் நம்ம தீபா வந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டதும் ஓ குல்ஃபி சாப்பிடும் போது ஒரு செல்ஃபியா, சரி எடுக்கலாமே அப்படின்னு காட்டி வந்து பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் அல்டிமேட் காமெடியா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா 2 பேருமே ஒரு வழியாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்கிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா மறுநாள் காலையில் காமிக்கிறாங்க. அங்கே வந்து நம்ம கார்த்தி ரம்யா தீபா எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. அப்போது ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் வராங்க. அப்போ நம்ம தீபா வந்து யாருங்க இவர் அப்படின்றது சொல்கிறாங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உட்கார வைக்கிறாங்க. இங்கே பாருங்கள் இவர் ரொம்ப அழகாக ட்ரைவ் பண்ணுவார். ஸோ நீங்கள் அன்னைக்கு உங்களை காட்டுக்குள்ளே வந்து ஒருத்தங்க கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னீங்களா? ஆமாங்க, அந்த போலீஸ் சாமியார் எப்படி இருந்தாருன்னு நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பா அவரு நல்லபடியா வரைஞ்சு காட்டுவாரு, இவரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொன்னதும் சரிங்க அப்படின்னு சொல்றாங்க தீபா. இன்னொரு பக்கம் இதுகிட்ட ரம்யாவுக்கு நடுக்கமா இருக்குது. ஐயோ என்ன இவன் இந்த விஷயத்த சும்மா விட மாட்டான் போல இருக்கே, சாதாரணமா விடுவான்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டு இருக்கானேங்கிற மாதிரி அந்த இடத்துல ரம்யா வந்து பயந்து போய் நின்றுட்டு இருக்காங்க. ஐயோ இந்த தீபா வேற அந்த சாமியார ஒழுங்கா பார்த்து வச்சிருக்கா, ஒருவேளை இவ சரியா சொல்லிடுவாளா அப்படின்னு சொல்லி நம்ம ரம்யா வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம தீபா வந்து கண்ணு மூக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா கியூட்டா சூப்பராக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா வந்திருக்கிறவங்க வந்து நல்லபடியாக வந்து லேப்டாப்லேயே வந்து வரைஞ்சி முடிச்சிடுறாங்க. இதை பார்த்து தீபா வந்து அதிர்ச்சி ஆறாங்க. இவனே தான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க, அன்னைக்கு கூட நீங்கள் அந்த முகமூடியை காமிச்சிங்கல்ல, நான் தான் சொன்னல இது அவன் போட்டு வந்தது தானே, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, இவன் தான் அப்படின்னு தீபா சொன்னதோ காட்டி நல்லா விட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஐயோ இவன் சரியா வரைஞ்சிட்டானே அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து பயந்து போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம காட்டி வந்து தெரியுங்க அப்படின்னு சொன்னதும் என்ன சொல்றீங்க, நீங்கள் தெரிச்சுமா அவனை பிடிக்காம இருந்தீங்க, அன்னைக்கு இந்த பேக் வீட்டில் இருந்துச்சுன்னு நான் ராஜா வீட்டுக்கு போனேன். ஆனா ராஜாவும் அன்னைக்கு அவன் கூட ஒருத்தர் பிரச்சனை பண்றான்னு அவன் வீட்டுக்கு சந்தேகப்பட்டு போனான். அப்படின்னு பார்த்து அவன் வேற வைக்கத்தான் காமிச்சான். இன்னொரு
சினிமா ஆர்டிஸ்ட் தான் வந்து இந்த பேக்கை வாங்கிட்டு போயிட்டாரு. கண்டிப்பா இதுக்கும் அந்த பேக்குக்கும் சம்மந்தம், இவருக்கும் அந்த பேக்குக்கும் சம்மந்தமே இல்லைங்க. இது வேற ஒருத்தன் தான். நமக்கு பின்னாடி யாரும் இருந்து ப்ளே பண்றாங்க. ஆனா கண்டிப்பா என்னோட பிடியில இருந்து அவங்க தப்பிக்க மாட்டாங்க. கூடிய சீக்கிரமே நான் யாரு என்ன இதுன்னு கண்டுபிடிச்சி ஆகும் அப்படின்னு கார்த்தி சொன்னதும் இங்க ரம்யாவுக்கு கொலையை நடங்குற மாதிரி இருக்கு. ஐயோ, இதை கார்த்தி இதை விசாரிச்சு ஒரு முடிவுக்கு கொண்டு வராம விடமாட்டான் போல இருக்கே. இதுக்கப்புறமும் அவனை வந்து நாம இந்த ஊர்ல இருக்க விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து பயந்து போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கார்த்தி வந்து என் ரம்யா, உங்களுக்கு தெரியும்ல இவன் தானே அந்த சாமியார் அப்படின்னதும், ஆமா கார்த்தி, அச்சு அசலா அப்படித்தான் இவனை போலதான் அவனு இருந்தா அப்படின்னு சொன்னதும், ஆமாங்க, இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுங்க. நம்மளை ஏமாத்தின மாதிரி இன்னும் எத்தனை பேரு ஏமாத்திருப்பான் அப்படின்னதும், கவலைப்படாதீங்க, எல்லாம் கிட்டத்தட்ட பிடிச்ச மாதிரி தான். கூடிய சீக்கிரம் இதுக்கு பின்னாடி யாரு இருக்கான்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு கார்த்தி வந்து ரம்யாவை பார்த்து பேசிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இங்க பார்த்தோம்னா நம்ம ரம்யா என்ன பண்றாங்கன்னா வேகமா வண்டி எடுத்துட்டு அந்த போலீஸ் சாமியாரா நடிச்சான் இல்லையா அவனோட வீட்டுக்கு வராங்க. என்ன மேடம் திடீர்னு வந்திருக்கேன், இங்க பாரு, இந்தா உனக்காக நான் ஒரு போன் வாங்கிட்டு வந்திருக்கேன், இங்க பாரு, என்ன பிரச்சனையா இருந்தாலும் இல்ல கார்த்தி கையிலன்னு மாட்டிக்கிட்டாலும் உடனே எனக்கு போன் பண்ணு, இங்க பாரு, எக்காரணத்தை கொண்டும் என்னோட பேரு நீ சொல்லக்கூடாது, உனக்கு எவ்வளவு பணம் தேவையோ அவ்வளவுக்கு கொடுக்குறேன், ஒருவேளை தப்பி தவறி என்னோட பேரை மட்டும் நீ கார்த்திக்கிட்ட சொன்னு வச்சுக்கியா, அடுத்த நொடி உன் பேரை சொல்றதுக்கு கூட நீ இருக்க மாட்ட அப்படின்னு ரம்யா வந்து மிரட்டினதும் அந்த யோசிர் வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ, என்ன மேடம், நீங்க எனக்கு நல்லா கொடுத்துருக்கீங்க, நான் உங்களை போய் மாட்டி விடுவேனா, கவலைப்படாதீங்க மேடம், கண்டிப்பா என் உயிரே போனாலும் நான் உங்களை மாட்ட மாட்டேன் அப்படின்னு அந்த யோசிர் சொன்னது. சரி சரி, பேசினதெல்லாம் போதும், எனக்கு என்னமோ காட்டி மறுபடியும் சந்தேகப்பட்டு உன்னை பார்க்க வருவானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே தெரியா, உனக்கு தேவையான பணம் இந்த பேக்ல இருக்கு, உடனே எடுத்துட்டு வெளியூர் கிளம்பு அப்படின்னதும் அந்த சாமியாரும் சரின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நேரம் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா ரம்யாவும் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி வந்து வீட்டுக்கு வராங்க. பார்த்தா வீடு போட்டி இருக்கு, ஒருவேளை வளமை போல வெளியில போயிருப்பானா அப்படின்னு கார்த்தி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒருத்தங்க வராங்க. என்ன ஆச்சு சார், நானும் பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப நேரமா இந்த வீட்டு முன்னாடி நின்றுட்டு இருக்கீங்க, நீங்க நினைக்கிறாள் வெளியூர் போயிட்டாரு சார், இனி வரமாட்டாரு அப்படின்னதும் காட்டி அதிர்ச்சி ஆறாங்க. என்ன சார் சொல்றீங்க, ஆமா எங்க போனாருன்னு தெரியுமா, அதெல்லாம் தெரியாது சார், ஒருத்தங்க வந்தாங்க, அவர் கூட பேசினாங்க, அவங்களே அவரை வண்டியில கூட்டிட்டு போயிட்டாங்க, நானும் முன் வீட்டுக்காரனு எங்கயா போறேன்னு கேட்டேன், வெளியூர் போறேன், இனி இந்த பக்கமே வரமாட்டேன், அப்படி யாரும் வந்து விசாரிச்சா நான் இந்த வீட்டுல இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு போகும்போது சொல்லிட்டு தான் போனா அப்படின்னதும் உடனே கார்த்தி வந்து சம அதிர்ச்சியாராங்க. சரி, அப்படி இங்க வந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கார்த்தி கேட்டதும், என்னால சரியா சொல்ல முடியல சார், ஆனா கொஞ்சம் உயரமா நல்ல சொல்லி வெள்ளையா இருந்தாங்க, ஆனா நான் பார்க்கல அப்படின்னு சொன்னதும் கார்த்திக்கு வந்து நம்ம ரம்யா முகந்தா கண்ணுல வந்து போயிட்டு இருக்கு. ஒருவேளை நம்ம சந்தேகப்படுற மாதிரி இதுக்கு பின்னாடி இருக்கிறது ரம்யாவா இருக்குமா, ஆனா நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியலையே அப்படின்னு கார்த்தி வந்து டென்ஷன் ஆகுற.